சுகர், டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹைப்போதைராய்டு இருக்கும்போதெல்லாம் இச்சிங் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நீங்க வந்து டயட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகே. Psoriasis, as I said, although it is a genetically predetermined, but it is an autoimmune condition. அதனால நீங்க இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ், அதாவது ஜங்க் ஃபுட், ம். பீஸா ம். சாப்பிடுறது, ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடுறது, ஆயில் ஐட்டம் சாப்பிடுறது, இதெல்லாம் நல்லா அவாய்ட் பண்ணிட்டு, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப அதிகமாகும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஹைட்ரேஷன், நெறையா தண்ணி ம். குடிக்கணும். இதில வந்து ஸ்கேல்ஸ் நெறையா உதிர்ந்து உதிர்ந்து போறனால புரோட்டீன் லாஸ் ஏற்படும். ஸோ ஹை புரோட்டீன் டயட் வந்து மெயின்டெயின் மெயின்டெயின் பண்ணிக்கணும். பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷியஸான சப்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு வந்து நம்மளோட இது வந்து ஒரு கெரட்டினைசேஷன் டிஸார்டர், அதாவது தோலினுடைய ம். அடுக்குகள்ல ஏற்படுறதுனால, விட்டமின் ஏ கண்டெய்னிங் ஃபுட் நெறையா எடுத்துக்கணும். ஓகே. ஜிங்க் ஃபுட் இருக்கிற மாதிரி நெறையா எடுத்துக்கணும். ஜங்க் அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக்கிங் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்லி அவாய்ட் அவாய்ட் பண்ணணும். பண்ணணும். ம். ஆல்கஹால் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்ல ஃபுட் எடுத்துக்கணும். இது ஆக்டிவிட்டி கண்டிப்பாக எக்ஸர்சைஸ் பண்ணணும். ம். 1/2 அன் ஹவர் எக்ஸர்சைஸ் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு குட் ஹார்மோன்ஸ், அதாவது என்டார்ஃபின்ஸ் நம்மளுக்கு செக்ரேட் ஆகும். அதனாலேயும் வந்து இந்த சொரியாசிஸோட அளவு வந்து குறையறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு.